தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இலவச வீட்டுமனை பட்டாக்களை கிராம நிர்வாக அலுவலர் விற்பனை செய்து வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அரசூர் கிராம நிர்வாக அலுவலராக உள்ள சத்யராஜ் இலவச வீட்டுமனை பட்டாக்களை சில நில புரோக்கர்களுடன் இணைந்து விற்பனை செய்து வருவதாக கூறி இடைச்சீவிளை மக்கள் கடந்த வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பல்வேறு பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலர் சத்யராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் துணிவுடன் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சைக்கிளில் சென்றவர் மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பண்டாரவாடை கிராமத்தைச் சேர்ந்த 56 வயதான அப்துல் ரசீது என்பவர் அதே பகுதியில் உள்ள அரபிக் கல்லூரியில் கணக்கராக பணியாற்றி வந்தார். பணிக்கு செல்வதற்காக தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மதுரையில் இருந்து சிதம்பரம் நோக்கி அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து அப்துல் ரசீது மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அப்துல் ரசீதை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெரிய மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் பூக்குழி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 12ஆம் நாளான சனிக்கிழமை பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற்றது. கடந்த 11 நாட்களாக விரதம் இருந்து வந்த ஆண்கள், பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் பூமிதித்து வழிபட்டனர். பக்தர்கள் பூக்குழி இறங்குவதை காண ஆயிரக்கணக்கானோர் அக்னி குண்டத்தை சுற்றி குவிந்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக தண்ணீர் தினத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கோவில்பட்டி கிராம மக்கள் தங்களுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் வழங்குவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் குற்றம் சாட்டினர். பள்ளங்கி கிராமத்தில் உலக தண்ணீர் தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள குடிநீர் கிணற்றில் வரும் குடிநீர் கடந்த சில மாதங்களாக மஞ்சள் நிறத்தில் சுகாதாரமற்று வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மாசடைந்த குடிநீரை கேன்களில் பிடித்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு இதனால் தங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கூட கிடைப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிக்கிழமையொட்டி ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிக்கிழமையொட்டியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சியொட்டியும் காலையில் இருந்து வழிபாடு செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் சுகாதார ஆய்வாளரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் நகராட்சியில் கடந்த 2 மாதங்களாக ஒப்பந்த பணிகளுக்கான தொகையை வழங்காமல் நகராட்சி ஆணையர் நிலுவையில் வைத்துள்ளார். இதையடுத்து தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து நகராட்சி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.